அறிவு உங்க மூளையிலிருந்து வருகிற எண்ணங்களை தூக்கி நீங்க ஒரு வாரத்துல போட்டுட்டு வேத வசனம் ஆவியான சொல்லிக் கொடுக்கிற அறிவுக்குள்ள கடந்து வாங்க. உண்மையா 2 பேர் பூமியில நீங்க ஒருமனப்பட்டு, அப்பா பிதாவே இது என் சகோதரனுக்கு வேணும்பா, இது என் சகோதரிக்கு வேணும்பா அப்படின்னு ஒருமனம் பட்டு நீங்க உண்மையா தகப்பன் கிட்ட கேட்கும் போது கட்டாயமாய் பிதாவாய் அது உங்களுக்கு உண்டாகும். கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது உங்களுக்கு உண்டாகும், நிச்சயம் நடக்கும். நல்ல விளைவுகளை நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு சபை இதையெல்லாம் செய்வதை விட்டு சுய மூல அறிவில் ஓடுது. புரியுதுங்களா? சொந்தமா நம்மளால சாதிச்சிட முடியும், சொந்தமா நம்மளால செஞ்சிட முடியும். கட்டாயம் சொல்றேன், அது முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா முடியாது. ஆனா நீ பிதாவை சார்ந்து கொண்டு 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிதாவால் அது அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல விளைவுகளை எப்ப நம்ம பார்க்க முடியுது? எப்ப பார்க்க முடியுது? ஒருமனமா 2 பேர் ஜெபம் பண்ணும்போது நல்ல விளைவுகளை நீங்க பார்க்க முடியும். ஆமென். கவனிங்க. முதலாவது குடும்பத்தை நீங்க எடுத்துங்க. குடும்பம் இந்த பிரச்சனை நான் பண்ணும்போது நானும் என் மனைவியும் ஒரு மனமாக உட்கார்றது கட்டாயம். ரொம்ப நாளா நாங்க அப்படி உட்காரல, அதை நாங்க ஓப்பனா சொல்லிதான் ஆகணும். ஒரு மனம் இருக்குது, ஆனா உட்கார்ந்து ப்ரே பண்றதுக்கு அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க, நான் ஒரு பக்கம் ஓடுறேன், பிள்ளைங்க ஒரு பக்கம். ஆனாலும் கவனிங்க, நேரம் கிடைக்கும் போது, சரியா? இந்த நேரம் எப்ப கிடைச்சதுன்னா கொரோனா டைம்ல நல்லா கிடைச்சதுங்க. கணவன் மனைவி ஒன்னா உட்காந்து, பிள்ளைங்க ஒன்னா உட்காந்து எப்ப ஜெபம் பண்ண நல்ல நேரம் கிடைச்சது? சத்தமா சொல்லுங்க. கொரோனா டைம்ல நேரம் கிடைச்சது. அது மறுபடியும் கொரோனா மட்டும் யோசிச்சிடாதீங்க, சொல்றோம். புரியுதா? நல்லா ஜெபம் பண்ண முடிஞ்சது. அப்படி நல்ல ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது நல்ல வாய்ப்பு இருந்திருந்தா கணவன் மனைவி நல்ல கவனிங்க. அதுக்கு நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி உட்காரணும் அப்படின்ற ஒரு ஆசை உண்டு. ஆமென். அது ஒரு மகிமை உண்டாகும். ஆனா உங்க குடும்பத்திலே கத்த பிள்ளைகளே, கணவன் மனைவி என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவன் கொஞ்சம் நேரம் கொடுத்து, 2 பேர் ஒரு புருஷனை புரிந்து கொண்டு ஒரு மனைவி ஜெபிக்க முடியும், ஒரு மனைவி புரிந்து கொண்டு புருஷன் ஜெபிக்க முடியும். அப்படிதானே? அப்படிதானே? உண்மையா ஒரு மனைவிக்காக கணவன் ஜெபிக்கிற ஜெபத்தை விட மேலானது எதுவும் இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அந்த மனைவியை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கிறது கணவர் தான். பிள்ளைங்க கூட நல்லா புரிஞ்சிருக்க முடியாது. ஒரு மனைவி கணவனை பற்றி நல்லா புரிஞ்சிருப்பா, அந்த ஒருமனம் நிச்சயமா அந்த குடும்பத்தில் இருக்கும். சரியா? அப்போ கணவன் மனைவி நீங்க 2 பேரும் என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. சிலதெல்லாம் உங்க குடும்பத்துல நடக்கல அப்படின்னு சொல்லும் போது கணவன் மனைவி 2 பேரும் இணைந்து நீங்க ஜெபிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுங்க. கையை பத்தி அழகே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். முயற்சிகள் எடுங்க. உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஒரு விஷயத்தை கர்த்தர் சமூகத்திலே ஒருமனப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தை மாறாது, கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். நீங்கள் அவிசுவாசம் நினைத்தாலும் அது சத்தியம் தான். அப்போ கர்த்தர் பிள்ளைங்க கணவன் மனைவி 2 பேரும் ஒருமனப்பட்டு பிதாவிடத்தில் கேட்டால் நிச்சயம் அந்த குடும்பத்தின் தேவை சந்திக்கப்படும், காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதே சமயம் பிள்ளைகள் கவனிங்க, ஒருமனப்படணும். ஆமென். குடும்பத்தோடு என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு பிள்ளைகளும் அந்த ஜெபத்துல உட்காரம் கை வைத்து கர்த்தரை துதிப்போம். அது மெயின் என்னன்னா, ஆண்டவர் ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்ட கொடுத்தாரு. 2 பேர் பூமியில ஒருமனப்பட்டார் ஒளி அப்படின்னா 2 பேரும் ஒருமனப்பட்டு கேட்கிற எந்த விஷயம் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் சொல்றாரு. அதே சமயம் 2 பேர் தான் ஒருமனப்படணுமா? அப்படி கிடையாது. எல்லாரும் ஜெபிக்க வரவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, என்ன எப்படி இருக்கணும்? ஒரு மனம் மாற்றி இருப்பாங்க ஸ்பீக்கர். ஒரு மனமா என்ன செய்யணும்? ஜெபிக்க. ஒரு மனமா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய திரை 10,000 பேர் 20,000 வந்தாலும் கூட்ட எண்ணிக்கை பெரிதல்ல, ஒரு மனமா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்பதுதான் பெருசு. நான் சொல்றது புரியுதா? அப்ப ஒரு மனமா ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள் கட்டாயமாக கர்த்தரால்
கை கூடி வரும், காரியங்கள் நடக்கும். எப்படிப்பட்ட பாதக விளைவாய் இருந்தாலும் அந்த பாதக விளைவு ஒரு மனதின் ஜெபத்தால் நிச்சயமாக நல்ல விளைவுகளை அது கொண்டு வரும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஒரு மனம், இரண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய, ஒருமனப்பட்டு இருந்தால் நல்ல விளைவுகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். ஆமென், ஆமென், ஆமென். கரெக்டா? உணர்வு ஒருமனப்பட்டு இருந்தா நல்ல விளைவுகளை என்ன செய்யலாம், நாம பார்க்கலாம். இன்னொரு நல்ல விளைவு நான் காட்டுறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:2. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது கவனிங்க, சீசர்கள், ஆவி சபை சீசர்கள் எப்படி இருந்தாங்களா, ஒரு மனமாக இருந்தார்கள். அந்த மகிமை செலுத்துவோம். கையை உயர்த்தி, கையிருக்க நிறைய பேர் கையில் நினைக்கிறேன். கையிருக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆவி சபை சீசர்கள் ஒரே மனமாய் இருந்தார்கள். ஒரு நல்ல விளைவு தேசத்தில் உண்டாகணும், எருசலேமில் உண்டாகணும். என்ன அந்த நல்ல விளைவு? பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும். கையை வைத்து கருத்துரைப்போம். பிதாவோட வாக்குத்தத்தம் எது? எது? பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதுதான் பிதாவின் வாக்குத்தத்தம். அந்த பிதாவினுடைய வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதற்கு விசுவாசிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? அந்த நாள்ல ஒரே மனமாக இருந்தார்கள். வசனம் அப்படிதான் போட்டிருக்குது. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு, ஆமென். எந்த விஷயத்துக்காக? எந்த விஷயத்துக்காக ஒருமனப்பட்டு? எந்த விஷயத்துக்காக ஒருமனப்பட்டு? எங்க மேலெல்லாம் பரிசுத்த ஆவி ஊற்றப்படணும், பிதாவின் வாக்குத்தத்தமாகிய ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்படணும் என்று அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒரே மனதோடு வந்தாங்க. ஆமென். அப்படி வந்த இடத்துல கவனிங்க, வசனம் சொல்லுது, நல்ல விளைவுகளை அங்க கர்த்தர் செய்தார். 8ஆம் வசனம். அப்பொழுது, என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது ஒருமனப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, ஒருமனப்பட்டு வரும்போது கர்த்தர் அப்பொழுது கிரியை செய்வார். ஆமென். ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்தில் அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அதனால தான் சொல்றேன், நீங்க ஃப்ரெண்டுங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. எந்த ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஒரு மனமா இருக்கிற ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆமென். எந்த ஃப்ரெண்டை நீ தேர்ந்தெடுக்கிறோமா? ஒரு மனமா இருக்கிற ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா. என்ன ஒரு மனம் இருக்கணும்? அதுல கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியங்களிலே ஒரு மனம் இருக்கணும். ஆமென். ஒரு மனம் இருக்கணும். வேற விஷயத்துல நமக்கு ஒரு மனம் வந்துடும். அனனியா சப்பிரா ஒரே மனமா இருந்தாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இருந்தாங்க, ஒரே மனமா இருந்தாங்க. எந்த விஷயத்துல? கரெக்டா சொன்னீங்க. எந்த விஷயத்துல? எந்த விஷயத்துல? பொய் சொல்றது. பொய் சொல்றதுல 2 பேருக்கும் அவ்வளவு வருமானம். இவ்வளவுக்கு தான் விட்டுருக்கலாம். அவன் தெளிவா சொன்னான், ஆம் இவ்வளவுக்கு தான் விற்றும். சரி போ. மனைவி வரா, இவ்வளவுக்கு தான் விட்டுருக்கலாம். அவளும் சொல்றான், ஆம் இவ்வளவுக்கு தான். வீட்டுல 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? நல்லா பேசிக்கிறாங்க. நல்லா பேசி ஒரே மனமா, கொஞ்சம் கூட மாத்திராது. அவர் சொல்லப்பா, நான் சொல்லிட்டு வச்சுக்க, நீ என்ன மாத்திக்கிட்டு சொல்றாரு? நீ தான் லூஸ் மாதிரி வருவ. பேர்கிட்ட போயிட்டு மாத்திராரு. ஒரே வார்த்தையை நம்ம பேசணும். புரியுதா? இது என்ன? ஒரு மனமா? ஸ்ட்ராங்கான ஒரு மனம். ஒரு மனம் இல்லை சொல்லாதீங்க, ஸ்ட்ராங்கான ஒரு மனம். அது எந்த காரியத்தை செய்யறதுக்கு? தப்பான காரியங்களை செய்வதற்கு ஒரு மனம். எனக்கு இந்த ஒரு மனம் நிறைய எனக்கு நல்ல கவனிங்க. நீங்க ஃப்ரெண்டை தேர்ந்தெடுத்தா எப்படி தேர்ந்தெடுப்பீங்கன்னா, தப்பான காரியத்தை செய்யறதுக்கு நல்ல கவனிங்க. நீங்க தப்பான எண்ணம் உள்ளவங்களா இருந்தா தப்பான ஃப்ரெண்டை தான் ஒரு மனமா தேர்ந்தெடுப்பீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க சிந்தனை தப்பா இருந்துச்சு வச்சுங்களேன், நீ நல்லவன் உன் கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டான். இது உண்மை. உண்மை. என் கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா
தம்பி அவ்வளவு சுலபத்துல அவன் கொஞ்சம் கீழ்படிக்க மாட்டான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன் சொல்ல முடியாது. இன்னொருத்தனும் அதேதான், கொஞ்சம் அத்தையா கொஞ்சம் அப்படி இருப்பாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க. நான் சொல்லுவேன் அந்த இனம் பசங்க எப்படியா ரெண்டு ஒன்னோட ஒன்னு எழுதி இருப்பாரு. நான் சொல்றது புரியுதா? அவன் கூட தான் அவன் சேருவான். அப்ப கவனிங்க, இனம் இடத்துல தான் சேரும். நான் சொல்றது புரியுதா? இதே நல்ல நினைவோடு நீ இருந்த ஆவிக்குரிய சிந்தையோட கண்டிப்பா சொல்றேன், நீ யார் கூட தான் போய் சேருவ? சத்தமா சொல்லுது, ஆவிக்குரியவங்க கூட தான் சேருவ. அதனால்தான் வாலிப பிள்ளைங்கள்லாம் நல்ல ஃப்ரெண்டு கொடுங்க அப்படின்னு நீ ஜபிக்கிறதுக்கு முன்னாடி நான் நல்லவனா இருக்கணும் ஆண்டவரே ஜெபி. நீ நல்லவனா இருந்துட்டனா நீ நல்லவனா தான் தேர்ந்தெடுக்க. நீ நல்லவனா இருந்துட்டனா நீ நல்லவனா தான் தேர்ந்தெடுக்க. இதெல்லாம் பாஸ்டர் இவங்க கூட சேராத, இவங்க கூட சேரு, அப்பா அம்மாங்க இவங்க கூட சேராத, இவங்க கூட சேரு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. ஏன்னா உங்க லைஃப், உங்க வாழ்க்கை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க வாழ்க்கை. அப்ப நீ தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். நீ என்ன தேர்ந்தெடுக்கிறையோ அப்படிப்பட்ட ஒரு மனம் உள்ள ஆவிதான் உன் கூட ஒத்துழைப்பட வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்ல விளைவை நீ சிந்திச்சனா நிச்சயம் சொல்ற உன் கூட நல்ல விலை உள்ளதான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இப்ப என் கூட தான் நீங்க பாத்தீங்கன்னா சும்மா அக்கச்சின்னு சிரிச்சுக்கிட்டு தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கெல்லாம் சிந்தனை வராம கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்றவங்க எனக்கு செட் ஆகாது. ஏன் சொல்லுங்க? ஏன்? எனக்கு அந்த சிந்தனை கிடையாது. அப்ப ஒட்ட முடியாது. என்னன்னா என்ன அப்படின்னு நான் பேசிக்க முடியும், அவ்வளவுதானே? ஆஸ்திரேலியா நீங்க பாருங்க, முடியாது. எவ்வளவு பேர் இருப்பாங்க, முடியாது. நானும் அவங்க கிட்ட ஒட்ட முடியாது, ஒட்டலான கூட ஒட்ட முடியாது. ஆனா இதே ஜபிக்கிறவங்க கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், குறுகிய காலத்துக்குள்ள உயிர் போறதுக்குள்ள செய்யணும், தேவ கிருபை ஆடணும், ஜபம் நாடணும், ஜபிக்க போகணும், இப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இனம் என் கூட நான் அவங்க கூட இருக்கணும். நீங்க அப்போ அவங்க கிட்ட இருந்து கிடையாது, என்கிட்ட தான் விஷயம் இருக்கு. அப்ப நல்ல விளைவுகளை நீங்க உண்டாக்கணும், உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா முதல்ல உங்க சிந்தனையை மாற்றுங்க. அவன் நல்ல சிந்தனை உங்களுக்கு இருந்தா தான் நல்ல நாளும் உங்களுக்கு ஜாயிண்டா உருவாகும். பாருங்க, ரவுடி கூட தான் இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கீங்க, அதுதான் தம்பி, அதுதான் சாத்தியம், அதுதான் நடக்கும். ரவுடி கூட தான் இருக்கும். என்னதான் அவனை குளிப்பாட்டி நீ அவன் இது பண்ணி பாரு, அவன் சிந்தனையில மாற்றம் விருப்பம் வச்சுக்கங்களேன், அவன் அதேதான் செய்வான். அப்ப என்ன பண்றதுன்னா அவன் அந்த ஒரு மனக்கு தான் விரும்புறான், அவன் கூட தான் அந்த கேங் உள்ள ஆளுங்க தான் செய்வான். உண்மைதானே? அந்த கேங் உள்ள ஆளுங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சேருவாங்க. அப்போ இது நல்ல தாக்கத்தை உருவாக்குமா இல்ல தீய தாக்கத்தை உருவாக்குமா? எந்த தாக்கமா? தீய தாக்கம் தான். உங்க லைஃப்ல நல்லா கவனிச்சுங்க. நீங்க ஒன்னொன்னும் செய்யற ஒரு காரியங்களும் சிந்திக்கிற காரியங்களும் கட்டாயம் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை தான் அது பாதிக்கும். மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு ஒழுக்கம் இல்லாத பேசுறவங்க கூட நீ முதல்ல ஒழுக்கம் இல்லாம பேசுறதுக்கு என்ன பண்ணனா, நீ ஒழுக்கம் இல்லாத பேசுறவங்க கூட தான் தேங்க் ஆயிடும். அது வந்துடும், அச்சா மாமா ஆயிடுவீங்க. சொல்றது புரியுதா? ஒருமானம் இருக்கிற இடம் அந்த இடம் ஒருமானம். ஆனா இந்த ஒருமானம் என்ன ஆகுனா, நல்ல கவனிங்க, உங்க லைஃபுக்கு உதவிக்கும், உங்க எதிர்காலம் பாதிச்சிரும், உங்க லைஃப் பாதிச்சிரும். சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதுங்களா? அதுதான் மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தையின் ஒரு மனதோடு கூட உனக்கு அந்த எண்ணம் இருந்தனா கண்டிப்பா அவன் தான் உனக்கு ஃப்ரெண்டா வந்து சேருவான். வேற வரவே மாட்டான், நல்லவன் வரமாட்டான் வாழ்க்கையில்.
அதான் ஆண்டவர் உங்களுக்கு சபையை கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்கோ. சபை கூட ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னா சொல்லுவார், அவ்வளவுதான். வாழைப்பழத்தை உரிச்சு கையில தான் என்ன செய்வாரு, கொடுப்பாரு. கொடுக்கிற வரைக்கும் தானே. என்னைக்காச்சும் நம்ம பசங்களுக்கு வாழைப்பழத்தை ஊச்சி வாழை காட்டி செல்லும், வாழைப்பழத்தை ஊச்சிட்டேன் உள்ள வைக்கிறேன், சாப்பிட்டு வாயை தர உள்ள வச்சு கரண்டியை வச்சு குத்து குத்து குத்தி முழுங்கு கூட முடியாது, நான் பண்ணி விடுவேன். யாரும் பண்ணிருக்கீங்களா? கையில தான் கொடுக்க முடியும். சாப்பிடுற வேலை யார் வேலை? அதேதான் சபை. தச்சுக்கு போய் அவன் மாறவே இல்லையா பாஸ்டர், தச்சுக்கு போய் மாறவே இல்லையா பாஸ்டர், கர்த்தர் உரிச்சு உன் கையில கொடுத்துட்டாரு, நீ என்ன செய்யணுமா புடிங்கி போட்டு. சொல்றது புரியுதுங்களா? அமே கவனிங்க. தூக்கி போட்டதால யாருக்கு உடம்புல சத்து குறைய போகுது? யாருக்கு? ஆண்டவர் தான், நமக்கு. ஆனா அந்த உட்கொண்டவர்கள் பலத்தோட காணப்படுவோம். அதனால்தான் தேவ ஜனமே, உனக்கு நல்ல மனம் இருக்கட்டும். அந்த நல்ல மனம் இருக்கும்போது நல்ல இதயம் உடையவர்கள், அதே இதயம் உடையவர்கள் தான் உன்கிட்ட வந்து செல்வாங்க. அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இல்லைன்னா பிச்சுட்டு போயிடுவாங்க, முடியாது அவங்களால. ஆண்டவருக்கு மகிமை உண்டாங்க. சரியா? அதனால ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒரு மனம் நல்ல தாக்கத்தை உருவாக்கும், ஒரு மனம் நல்ல விளைவுகளை உண்டாக்கும். ஆனா அந்த ஒரு மனம் எல்லாமே நல்லதா இருக்கணும், நல்லதா இருக்கணும். தப்பான ஒரு மனம் தப்பான விளைவுகளை உண்டாக்கிடும். அதனால்தான் எந்த ஒரு காரியத்தை நீ செய்யறதுக்கு முன்னாடி நல்லா சிந்திக்கணும். ஆமென். சிந்திச்சு நீங்க செய்யணும். இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. அதான் பார்த்தோம், பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு நல்ல விளைவுகளை உண்டாக்கணும்னு ஒரே மனமா உண்டாகும். பரிசுத்த ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்று ஒரே மனமா வந்தாங்க. அது நல்ல தாக்கத்தை உண்டாக்குச்சா? உண்டாக்குச்சா? பயங்கர தாக்கம் உண்டாக்குச்சு. ஒரே மனமா வந்தாங்க. பிதா பார்த்தாரு, 120 பேருக்குள்ள எவ்வளவு நல்ல ஒரு மனம் இல்ல. அப்ப இந்த இடத்துலதான் பரிசுத்த ஆவி நமது நேரத்தை தான் ஊற்றப்படும். ஆமென். லோகம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் இறங்கி நெருப்பாக இறங்கி வந்தார். ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார். அவர் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு பெரிய ஆவியின் பலன் அவர்களுக்குள்ளாக உண்டாக்கப்பட்டது. ஒரு பெரிய ஆவியின் கிருபைகள் அவர்களுக்கு உண்டாக்கப்பட்டது. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது ஒரு மனமாய் பேதுரு எழுந்து ஜெபித்து அந்த பிரசங்கத்தை அவர் செய்த போது 3000 பேர் அந்த ஒரே பிரசங்கத்தை ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு மற்ற கூட இருந்தவர்களுக்கும் ஒரு மனம் இருந்தது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நல்ல தாக்கம் உண்டாகும். நீங்க சபையாளர் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி சபைக்கு நீங்க வரும்போது எப்படி வரணும்? எப்படி வரணும்? ஒரு மனமா நீங்க வரணும், ஒரே இதயத்தோட வரணும். ஆவியானவர் எங்க மேலாம் ஊற்றப்படணும்னு வரணும். ஆவியின் வல்லமை எங்களுக்கு கிடைக்கணும்னு வரணும். ஆவியின் பலன் எங்களுக்கு உண்டாகணும்னு வரணும். எங்க எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தணும்னு விரும்பி வரணும். எங்க மேல அருள்மாய் ஊற்றப்படணும்னு வரணும். ஒரே எண்ணத்தோட வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அப்படி இருந்துச்சுன்னா அப்பொழுது தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஒரு மனம் என்னது? ரொம்ப முக்கியமானது. கடைசியா படிப்போம் சங்கீதம் 133 1-3 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 133 1-3 வசனங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையோ, எத்தனை நன்மையோ, எத்தனை இன்பமுமானது, எத்தனை இன்பமுமானது. கவனிங்க, முதல்ல ஒருமித்து வாசம் பண்றது. இதோ யாரு? சகோதரர்கள், சகோதரிகள். நாம எப்படி வாழணுமா? கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டு பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? ஒருமித்து. ஒருமித்துனா என்னது? ஒன்றாக கூடி இருக்கணும். இப்ப கூட ஏன் கொஞ்சம் நான் கோவப்பட்டேன் பெண்கள் கூட்டத்துக்கு. ஒருமித்து வரலாதவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, கவனிங்க, பிசாசு பிடியில கொஞ்சம் கொஞ்சமா போயிடுவாங்க. அந்த ஒருமித்து வர்றதுக்கு நல்ல கவனிங்க, பிசாசு அவளை சுலபத்தை விட மாட்டான். ஒருமித்து வர்றதுல அவளுக்கு ஏற்பட்ட காரியம் இல்லை. ஒருமித்து வர்றதுக்கு என்னது? ஆவியின் சிந்தை இருந்தாதான் முடியும். ஏன்னா
அதுல நல்ல நல்ல விளைவுகள் உங்களுக்கு இருக்குதுன்னு சாத்தானுக்கு தெரியும். அப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எப்படியா? எத்தனை நன்மை! கை வைத்துவோமா? அல்ல கை வைத்து அல்லையா சொல்லுவோமா? அப்ப எத்தனை நன்மைன்னு போடல, நன்மைன்னு போடல, எத்தனை நன்மை. அப்படின்னா என்ன? நிறைய நன்மைகள். நம்ம ஒருமித்து ஒரே மனப்பட்டு ஒருமித்து வரும்போது கர்த்தர் அந்த நன்மைகளை, எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தேவ ஜனமே, ஒரு வாழ்க்கையில நிறைய நன்மைகள் உனக்கு உண்டாகணும்னா நீ ஒருமித்து வரணும். ஆமென். ஒரு விஷயம், ஒரு கூட்டம், ஒரு காரியம், பிரதர்ஸ் கவனிங்க, வாலிபர்கள் கவனிங்க, புருஷர்கள் கவனிங்க, சிஸ்டர்மார்கள் கவனிங்க. சபையில ஒரு விஷயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ண வரணும். அதுதான் வேத வசனங்கள் சொல்லுது. அதுதான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அதுவும் எத்தனை நன்மைன்னு போட்டிருக்கு. சிலர்லாம் மதிக்கிறதே கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. அது கூட ஒரு சிஸ்டர் எங்க ஃபோன் போட்டாங்க, வருத்தமா சொன்னாங்க. கற்றுக் கொடுக்குறாங்க டீச்சர்ஸுங்க, அந்த டீச்சர்ஸ் எவ்வளவு கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்துருப்பாங்க டியூஷன் சென்டர். எதுக்குதான் அந்த குறிப்பிட்ட கொண்டு போகுது. ஆனால் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சிரிப்பு, ஒரு இந்து குடும்பம் தான் வச்சுங்க, ஒண்ணுமே கிடையாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ இது என்ன இருதயம்? ஒண்ணுமே புரியல எனக்கு. என்ன இருதயம் இது? கரெக்ட், சாந்தி கரெக்டா சொன்ன, நன்றி இல்லாத இருதயம். சபையில அப்படி இருக்கவே இருக்காது. என்ன நன்றி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். என்ன இருக்கணும்? நன்றி உணர்வு, ரொம்ப நல்ல உணர்வு. அந்த உணர்வுக்காய் கர்த்தரை எப்பவும் நான் ஸ்டார்ட் அடிக்கிறேன். நன்றி உணர்வு என்னைக்கு நமக்கு குறையுதோ அன்னைக்கே நாம பிசாசு வழியில போவோம்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? ஆமென். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அப்ப என்ன ஆச்சு? அந்த இடத்துல ஒரு நல்ல நன்றி உணர்வு இல்லை. அந்த பிள்ளைகள உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை கொடுக்கணும்னா ஒருமித்து இருக்க ஆசைப்படுது. எப்பவும் நன்றி உள்ள இருந்தேன் தான் அந்த ஒருமித்து வருவதற்கு உதவி செய்யும். நான் சில நேரத்துல எல்லாம் எனக்குலாம் ரொம்ப டயர்டா இருக்கும். சில கல்யாணத்துக்கெல்லாம் கூடுவாங்க. சில இடத்துலலாம் எப்படி சொல்றதுன்னா அப்படியே ரொம்ப கூடக்குள்ள இருப்பாங்க, வாங்க அப்படின்வாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும், இங்க போனாலும் இது வேஸ்ட் தான். ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. என்னது? நான் பார்த்துருக்கிறேன் அப்படிப்பட்ட கல்யாணம், பிறந்த நாள், அப்படியே வந்து பத்திரிக்கை வச்சு அப்படியே என்னதான் யோப்பா அப்படியே உருகி அப்படியே என்ன ஆயிடும், நெய் வழிக்கினே போயிடும். அந்த மாதிரி பத்திரிக்கை எடுத்து என்ன செய்வாங்கன்னா வைப்பாங்க, வந்துருங்க பாஸ்டர் அப்படி இப்படின்னு வாங்க. நம்ம சர்ச்சை நான் சொல்ல, நம்ம சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்க தங்கம் கைவத்தினால வெளியே சொல்லணும். ஆனா போனோன்னு வச்சுங்களேன், வெளிய உலகத்துல சில வெளியிடத்துல அப்படிப்பட்ட சில பிள்ளைங்களாம் நல்ல ஆட்கள் சூப்பராக இருக்கிறாங்க. வெளி சர்ச்சில் சில நேரத்துல போய் நம்ம மனசு கஷ்டப்பட்டு வந்துருக்கு. போனா எங்க ஒரு வார்த்தை என்னது சாப்பிட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா என் பையன் கேட்டான் ஒரு முறை, என்னடி ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், அதான் ஊரி பொண்ணோடு ஒரு மொழிக்கு அவர் கொடுக்குறோம். ஒரு சிரிச்சி நின்று போட்டோ எடுத்தவங்க பாஸ்டர் அப்படி இப்படி நின்று கண்டு சாப்பிட்டு போகணும். ஒரு டபராவை இறக்குறாங்க.
பையன் கேட்கறான், சாப்பாடு பசி, செம்ம பசி. நான் சொல்லிட்டேன், டேய் வீட்டுல சாப்பாடு செய்ய வேண்டாம், நாங்க அவங்க போற சாப்பிட்டு வந்துடும். ஏன்னா அவங்க பத்திரிக்கை வச்சுட்டு அப்படி வச்சாங்க, நெய் அப்படி படிக்கணும் போயிடும். இவர் ஏண்டா வந்தா என்ற மாதிரி சிச்சுவேஷன். நான் என்னமே எதையே தாண்டிட்டேன். நான் கத்தருக்கு ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுக்கிற தேவன். அவ்வளவுதான். தயவு செய்து நான் சொல்றேன், உங்களுக்கு யாருன்னா ஒருத்தவங்க வர கல்யாணத்துக்கு வரதுக்குலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அவங்களுக்கு பத்திரிக்கை எல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட அவமானப்படுறதை விட நம்ம வைக்காம இருக்கிறது நல்லது. எதிராளியே நம்ம நேசிக்கணும்னா, இடேறி வந்துட்டாங்கன்னா எதிராளி என்ன கூட சிரிச்ச முகத்தோட கூப்பிட்டு தண்ணி கொடுக்கறது தான் நம்ம கிறிஸ்தவ பாரம்பரியம். அப்ப நான் கேட்டு விட்டுறது, இப்பெல்லாம் வந்தாலும் கேட்டு விட்டுறது. நல்லா ஏமா வந்தா ஒரு முகத்தை சிரிப்பு இருக்காது, ஏன்டா வந்து எதுக்குமா நாம அசிங்கப்பட்டு உனக்கும் ஏன்னதுக்கு ஏன் அப்படி பத்திரிக்கை வைக்க வரைக்கும் நான் சொல்றது புரியுங்களா? என் மனைவியும் கூட ஒரு முறை அப்படிதான் போயிட்டு என்ன கவனிச்சாங்க, நான் சொல்றேன்ல, அந்த ஆயா சிச்சு பத்திரிக்கை வச்சுத நான் என்ன பண்றது? எல்லாரும் அப்படிங்கிறாங்க. அதுல 198% சூப்பர் தான். அவன் நம்மளும் சரி, வெளியிருந்தாலும் சரி 98% சூப்பர் தான். ஆனா அந்த 2% ஆளுங்களுக்கு என்ன கிடையாதுன்னா, ஒரு நன்றி உணர்வு, ஒரு நல்ல நல்ல காரியத்தையும் செஞ்சிருப்போம், ஒண்ணுமே இருக்காது. நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் கத்தர் பிள்ளைங்க தயவு செய்து ஒரு நாள் அப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரியா? நான் சொல்றது எதுக்கு நாங்க வரணுங்க, அது எதுக்கு நான் ஆசைப்பட்டு கேட்டு விட்டு சில வேலை கேட்டு விட்டு. அவன் அப்போ கத்தர் பிள்ளைங்களே நல்ல கவனிங்க, அதுவா நமக்கு நன்மையை கொண்டு வரும். புரியுதா? நல்ல நன்றி உணர்வோடு நாம் என்ன செய்யணும் இருக்கும். நன்றி உணர்வு இருந்தா தான் உள்ள நீங்க வர முடியும். நன்றி உணர்வு இருந்தா தான் நீங்க வர முடியும், உள்ள வரவே முடியும். அப்போ ஒரு முறையும் நாம நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். கர்த்தர் சமூகத்துக்கு நாம வரணும். ஒரு ஆராதனைக்கு வந்தா நமக்கு ஒரு இது முடிஞ்சிருமா? பிரதர்ஸுக்கு கவனிங்க, ஒரு ஆண்கள் கூட்டம் வைக்கிறோம், ஆண்கள் கூட்டம் வைக்கிறோம். எண்ணி நான் தெளிவா சொல்லிடுறேன். பிரேம் பிரதரு, ஆர்த்திபன் பிரதரு, கோகுல் பிரதரு, பிரதீப் பிரதரு, அவ்வளவுதான். வேற யாரும் ஆண்கள் அவ்வளவுதான். இப்ப மிஞ்சி போனா நம்ம இவர் யார், நம்ம சகோதரர் தேவகி சிஸ்டர் அப்பா தேவதாஸ், அவ்வளவுதான் ஆண்கள். அப்ப மீதியெல்லாம் சொன்ன தப்பாத்துக்க நீங்கப்பா மாத்திக்கணும். ஆமென். வாலிபர் கூட்டம் இப்ப இருக்கிற கூட்டத்துல சிறப்பா ஆம்பளைகள் நடக்குதுன்னா இளம் வாலிபர் கூட்டம் தான் கரெக்டா நடக்குது. அந்த பிள்ளைங்க ஏன்னா கல்ல அப்படி இல்லாத பிள்ளைங்க, நான் சொல்லி வளர வர பேய் நோன்ற போறாரு. புரியுதா? ஆமா, வளர வளர வந்துடும். புரியுதா? அந்த பிள்ளைங்க தான் கரெக்டா நச்சுன்னு 25 பேர் 20 பேர் 22 பேர் வந்துடுறாங்க, வராங்க குழந்தைகள். அதுக்கு கல்ல அப்படி தெரியாது. ஆமென். அதுக்கு பாஸ்டரோட அன்பு கிடைக்குமா? அப்படிதான் பிள்ளைங்க வருது. அப்போ நம்ம எவ்வளவுதான் வளர்ந்து இருந்தாலும் நம்ம ஏன் ஓய்வித்து வர முடியலன்னா நம்ம நன்றியை மறந்துட்டோம். தட் இஸ் பாயிண்ட். நன்றி உணர்வு இல்லைன்னா நம்ம வரமாட்டோம். எவ்வளவோ எனக்கு டயர் இருக்கும், ஆனா நல்ல கவனிங்க, பரமையாளியா இருப்பாங்க, பரமையாளியா இருப்பாங்க. ஆனா நல்ல உணர்வோட அவங்க இருப்பாங்க. எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பாங்க. புரியுதுங்களா? சிலர்லாம் பயங்கர டாம் டூம் டகர பயங்கர வசதியில் இருப்பாங்க. பத்திரிக்கை தூக்கி போட்டு போற மாதிரி போகணும். அந்த கூட்டத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? ஐயோ 12,000 ரூபாய் பட்டு சேலை கட்டிட்டு நிற்கும். ஒரு 5 நிமிஷம் கூட மதிக்க மாட்டாங்க. புரியுதா? ஏன்னா வைப்பாத்தி அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்காதீங்க. புரியுதா? ஒண்ணுமே அவ்வளவு உடம்பு வலி அதுவும் இருக்கும். சாதாரண தானே, இப்படி கிடையாது. நமக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நம்ம 41 சிஸ்டர் கூட படிக்கணும்னு சொல்ல முடியாம இருந்தா கூட அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு சோதனை மட்டும் வந்துடும். ஏன் தெரியுமா? நன்றி உணர்வு இருந்தா தான் அங்க போய் நிக்க முடியும். உணர்வு இல்லைன்னா என்னது வரமாட்டோம். அப்போ நம்ம தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கும் முடியலன்னா அது என்னதான் நமக்கு இல்ல, அது உணர்வு போயிடுச்சு. பார்த்தீங்களா? நான் சொல்றேன், யார் முகத்தை நம்ம பார்க்கிறோமோ பார்க்கலையாங்க, ஒன்று சொல்றேன், கர்த்தர் முகத்தை ஏங்க பார்க்க நம்ம மறந்துட்டோம். 1008 மன வித்தியாசங்கள் இருக்கலாம்.
மனதளவுல ஏதோ சில வேற்றுமைகள் இருக்கலாம். ஆனா ஏன் அந்த ஒரு நினைவு இல்லாம போச்சு? அந்த ரத்தம் சிந்தனவரை நம்மளை மீட்டவர் ஏன் மறந்துட்டோம்? அதை கொண்டு வந்து இதுலயா நம்ம ஜாயின் பண்றது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? போனா அந்த சிஸ்டரை நான் முகத்தை பார்க்க வேண்டியது வரும், போனா இந்த பிரதரை பார்க்க வேண்டியது வரும். அன்னைக்கு கீழ்படியில நாமையும் போனோம். நான் சொல்றேன், ஏம்மா அப்பா, அவங்க உங்களுக்காக உயிரை கொடுக்கலப்பா, அவங்க உனக்காக ரத்தத்தை சிந்தல. புரியுதா? உனக்கு ரத்தம் சிந்தி மீட்டு உனக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர் ஒருவர், இயேசு ஒருவர் மட்டும். அவர் பாரு, இந்த நன்றி உள்ளத்தை பாருங்க, இந்த நன்றி உள்ள இருக்கணும். அதெல்லாம் பார்த்தா நாளை எந்த கூட்டத்துக்குமா போக கூடாது. பாதி விசுவாசி வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. எனக்கு பாதி விசுவாசி வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஆனா எல்லா வீட்டுக்கும் போய் சிரிச்சு சந்தோஷமா இருக்கு. காரணம் நான் முதல்ல ஒரு முகத்தை நம்ம பார்க்க, தேவன் நம்ம சபைக்குன்னு கொடுத்த குடும்பம். இந்த குடும்ப சில வேலை கஷ்டப்படதான் செய்யும், சில வேலை முறுமுறுப்பாங்க, சில வேலை சந்தோஷமா பேசுவாங்க. அதெல்லாம் மனசுல வைக்கக்கூடாது. குழந்தைக்கும் மன்னிக்கணும், ஆமென், மன்னிக்கணும். அதெல்லாம் மனசுல வச்சுன்னா எப்படி பழக முடியும்? முகத்துல சந்தோஷமா ஒருத்தவங்களை பார்த்தா நமக்கு சிரிப்பு வருதா? சொல்லுங்க, சிரிப்பு வருதா? சிரிக்கணும், சிரிக்கணும். கருது எண்ணெயில தூக்கி கலகு போட எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது பொறிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவன் நல்ல உணர்வு, அதுதான் சொல்ற, நல்ல உணர்வுகள் வேணும் நமக்கு. கர்த்தர் முகத்தை பார்க்க, கர்த்தர் சொல்ற காரியம் என்ன? சகோதரர்கள் ஒருமித்து இருக்கணும். அதெல்லாம் நினைச்சா பிரிவினை வந்துடும், பிரிவினை வந்துடும். பிரிவினை சாத்தா கொடுக்காது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? சாத்தா கொடுக்காது. நீ அவன் கூட ஜாயின் பண்ண போறியான்னு கேட்பார் ஆண்டவர். ஐயோ ஆனா ஆண்டவர், அப்போ போ போ, மண்ணி மர போ. சரி ஆண்டவர். அப்படி போகும்போது என்ன ஆகுனா, கவனிங்க, மன கஷ்டப்பட்டவங்க கூட அந்த நேரத்தில் சரியாயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? எப்படியாவது ஜனமே ஒருமித்து வாசம் பண்ண நாம ஆசைப்படும். இல்லையே சொல்லுங்க, ஒருமித்து நாம இருக்கணும். சரியா? பிரிவினை வரக்கூடாது. குடும்பத்துல கணவன் மனைவி ஒருமித்து இருக்க கற்றுக்கொள்ளணும். கைவிட்டு கத்தரை துணிக்கும். ஆமென். சிஸ்டர் பாருங்க, சில இடத்துல நேரத்துல எல்லாம் என்னதான் கணவர் ஏதாவது ஒண்ணு பண்றாரு. சொன்ன பாரு, கடுப்பு போட்டா எப்படிதான்? ஆமா, சில அம்மா அம்மா இருக்கும் பாரு, ஐயோ எப்போ அப்படி வீட்டுக்காரர் வந்தாலும் என்னமோ சாப்பாடு எதிர்க்க வந்துட்ட மாதிரி தலையை அப்படி கேள்விக்கும். யாருக்கு யாருக்கு யார பாத்துட்டுங்க? கனிமா சிஸ்டர் எனக்கு இப்ப யாருக்கு? வீட்டுக்காரர் பாத்துட்டு என்னது கனிமலம் அப்படி இல்லை, சூப்பரா இருக்கு சொல்றேன், பரவாயில்ல போறேன். அது என்னது? அவரு திரும்புதான் கேட்டா எனக்கு பிடிக்கல. நீ ரொம்ப நல்லா போங்க, உங்க ரொம்ப பிடிக்கும். நான் அட்டகாசம் பண்ணுகிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் பக்கத்துக்கு திருப்பின எவ்வளவு நேரம் ஆகும்? இருக்கக்கூடாது சிஸ்டருங்க, புரியுதா? ஒருமித்து உடனே ஒருமித்து வரணும். சில கணவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. மனைவி ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா, ஐயோ அம்மாவெல்லாம் தேவையே கிடையாது பாரு, நமக்கு தேவையே கிடையாது, தேவையே கிடையாது, தேவையே கிடையாது, தேவை என்ன தேவை கிடையாது. புரியுதா? கொஞ்ச நாள் கூட கிடையாது, கொஞ்சம் நிமிஷம், ஒரு நாள், அவ்வளவுதான். மறுநாள் என்ன செஞ்சிடணும்? ஒருமித்து வந்துடணும். அவன்கிட்ட பேசிக்கணும். உடனே பச்சை தண்ணி கொடுக்கணும். அப்ப உன் கையில நீ எடுத்து குடிச்சுக்கோ, நீங்க சோறு போட்டுக்கோ, நீங்க பண்ணிக்கோ, நான் உனக்கு தேவையில்லை, உன் முகத்துல முடிப்பேன். அப்படி என்னமா பெரிய பாவம் பண்ணிட்டான், அப்படி என்னமா பெரிய பாவம் பண்ணிட்டாவ, அவனுக்கு பண்ணிட்டான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படி பத்திரத்தை ரெடி பண்ணி உன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கினானா? உன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டானா? ஒண்ணும் கிடையாது, சின்ன விஷயம் தான். அதை பெருசு பண்ணி பேக தூக்கி அம்மா வீட்டுக்கு போறான் பாரு, வீட்டை கட்டுறான் பாரு, கட்டுறான் பாரு. நானே அதை வச்சுக்கேன், அசாத்தி போயிட்டோம். சொல்றது புரியுதா? ஒண்ணு சொல்ற கவனிங்க, கணவன் மனைவி சொல்றேன் கவனிங்க. எந்த காரணத்தை கொண்டும் உன் புருஷனை விட்டு ஒரு நாள் கூட நீ பிரிஞ்சிருக்க கூடாது.
எத்தனை பேர் ஆமீன் சொன்னாங்க பேரு? எங்க இருந்தா ஒரு ஆமீன் வந்து எங்க தான் நம்ம அப்போ ஒய்ஃப் ஆமீன் புருஷன் வீட்டு என்ன பண்ணக்கூடாது, ஏதோ அம்மா அதுக்கு புருஷன் வீட்டு ஒரு நாள் கூட கொடுக்கணும், அம்மா வீட்டு கொண்டாங்கணும் அப்படிலாம் சொல்லுவோம். அம்மாவை பார்க்கணும் வரணும் போகணும். ஆனா பிரிவினை என்ற சக்தி என்ன செய்யக்கூடாது, உங்ககிட்ட இருக்கக்கூடாது. உங்களுக்கும் சொல்றேன், மனைவி விட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது நீங்க. சொல்லுவாரு, ஐயோ எனக்கு எங்க வீட்டுக்கு போனாதான் நிம்மதி இருக்காது. ஆமாம் பாஸ்டர், சரியா? அதை கத்துக்கணும். மனைவி விட்டு என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. ஆமென். அதுதான் குடும்பம். சரி, ஒரு 15 நாள் ஊருக்கு போறேன், எப்பா சோத்திரம் கத்தாவே இந்த 15 நாளாவது நிம்மதியா இருக்கு. சில வேளையில சபரிமலைக்கு போட்டு மாட போட்டு விட்டுருவாங்க சிஸ்டர், தெரியுமா? இதுக்கு அந்த ரகசியம் இருக்குது. நிம்மதியா இருக்கலாம் சிஸ்டர். அந்த 40 நாளாச்சும் நாங்க நிம்மதியா இருப்போம். அதனால கணவன் மனைவி என்ன செய்யக்கூடாது, பிரிவினை சக்தி இருக்கக்கூடாது. ஆமென். ஒருமித்து ஒரே மனப்பட்டு ஒருமித்து இருந்தாதான் சாத்தான் நொறுக்குறோம் அர்த்தம். உடனே பேசிடணும், உடனே ஐக்கியத்துக்குள்ள வந்துடணும். இது முடியாட்டாலும் கத்தர்கிட்ட உட்கார்ந்து கிருபையை கேட்கணும். வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருப்போமா? இல்லையா? எழுந்திருப்போனா சுறுசுறுப்பா எழுந்துருவோம். எல்லாம் கம்பெனி போடுவோம். நல்ல பிதாவே, இந்த அற்புதமான நேரத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று எழுதியிருக்கிறபடி ஒரு மனம் நல்ல விளைவுகளை கொண்டு வருகிறது, ஒரு மனம் நல்ல தாக்கத்தை கொண்டு வருகிறது, ஒரு மனம் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது, சபை கட்டி எழுப்புகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனதின் ஆவியை சபைக்கு கொடுத்து ஒருமித்து நாங்கள் குடியிருந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். ஒருமித்து நாங்கள் உங்களுடைய நாமத்தை ஆராதிக்க, ஒருமித்து நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய, ஒருமித்து நாங்கள் உமக்காய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்குள் எந்த பிரிவினை சக்திகளோ, பிரிவினை ஆவிகளோ, பிரிவினைக்கு இடம் கொடுக்கிற தன்மைகளோ இருக்காதபடிக்கு பிரிவினை ஆவிகளை எல்லாம் கட்டேண்டவல்லுகிற ஈஸ்வரன் நாமத்தில் கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டுக்குள்ளாக அந்த ஒருவரின் ஆவி நமக்குள்ளாக ஆண்டவர் நமக்கு அந்த பிரிவினையை தருவாராக செய்யப்போம். நாமத்தில் பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பூரணமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நெருங்கிய ஐக்கியமும் சந்தோஷ சமாதான சுகமும் பாதுகாப்பும் இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.